உங்கள் கல்லூரி தமிழ்துறை தலைவர் முனைவர் மனோகரன் ஐயா அவர்களை உங்கள் கரவலைக்கிடையே வருக வருக என வரவேற்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். குமாரபாளையம் திரு ஜவுளி உற்பத்தியாளர் நலச்சங்கத்தின் சார்பாகவும் குமாரபாளையம் தமிழ் சிந்தனை பேரவையின் சார்பாகவும் குமாரபாளையம் தமிழ்நாடு அரசு காவல்துறையின் சார்பாகவும் அரசு கல்வியியல் கல்லூரி குமாரபாளையம் கல்லூரியின் சார்பாகவும் இந்த போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்து நமக்கெல்லாம் ஒரு ஊன்றுகோலாகவும் உறுதுணையாகவும் இருந்த நமது கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த விழாவுக்கு மிகப்பெரிய ஏற்பாடுகளையும் ஒரு சிறப்பான ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்த சிந்தனை பேரவையுடைய தலைவர் மற்றும் பொறுப்பாளர் ஐயா அவர்களுக்கும் கல்லூரியின் சார்பாகவும் இந்த நிறுவனத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியையும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்மளோடு இணைந்து நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய காவல்துறை சார்பாக வந்திருக்கக்கூடிய ஐயா மாதேஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் காவல்துறைக்கும் நமது கல்லூரியின் சார்பாகவும் சிந்தனை பேரவையின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஜவுளி உற்பத்தியாளர் நலச்சங்கத்தினுடைய தலைவர் மற்றும் நிர்வாகிகள் உங்கள் அனைவருக்கும் இந்த விழா குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணிக்கு பங்கேற்று அமைதியாகவும் நல்ல நடத்தையோடும் சிறப்பாகவும் நமது கல்லூரிக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அளவில் நடந்து கொண்ட முதலாம் ஆண்டு மாணவ மாணவியர் உங்களை அனைவருக்கும் எங்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் புகைப்படக்காரர்கள், செய்தி சேகரிப்பவர், இன்னும் விடுபட்டிருந்த அத்தனை நண்பர்களுக்கும் இந்த நிறுவனத்திற்கும் இந்த அமைப்பை ஏற்படுத்தி இதற்கு உறுதுணையாக இருந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மற்றும் சிற்றுண்டி வழங்கிய தேநீர் வழங்கிய அனைத்து உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நண்பர்களே, இப்போ எப்படி தீர வந்தீங்களோ அதே மாதிரி பேரணி முடியல. நீங்கள் பேருந்தில் ஏறி உங்கள் கல்லூரியில் இறங்க வரைக்கும் அதே ஒழுங்கு. ஏன்னா ஒரு நிகழ்ச்சி முடிஞ்ச திரையரங்கத்திலேருந்து வெளியே திமுன்னு போகிற மாதிரி போவாங்க. பேரவே அப்படி கிடையாது. நீங்கள் வரும்போது எப்படி சீராக வந்தீங்களோ அதே மாதிரி தான் இப்போ பேருந்து. உங்களுக்கு 2 பேருந்து அங்கே தயாராக இருக்குது. JKKM கல்லூரி பேருந்து. அதில் நீங்கள்